நம்ம வீட்டில் 1,00,000 கடன் வாங்கினாவே பதறி போய் நிற்போம். அதை எப்போ கட்டுறது? யாராச்சும் வந்து கேட்பாங்க, கூனி குறுகி நிற்போம். கடங்கார வந்து காலையில் நின்னானா மூஞ்சியை முழிச்சுட்டு போகணும். வெட்கப்படக்கூடிய தமிழ் ஜனம் நாம். ஒரு கடனை வாங்கினாலும் கூட திருப்பி செலுத்த வேண்டும் என்று எவ்வளவு பொய் பேசாம கூசாம கடன் வாங்குறாங்க பாங்க. ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 4,50,000 கோடி ரூபாய் கடன். அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளவுங்க? தமிழகத்தில் 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,10,10,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டை எடுத்தீங்கன்னா 2,10,10,000 ரூபாய் கடன் ரேஷன் அட்டையின் மீது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகும் பொழுது 10,62,000 கோடி ரூபாய் கடன். ஐயா, சுதந்திரம் எப்பங்க ஐயா வாங்கணும்? 1947 வாங்கணும். அரசியலமைப்பு சட்டம் 1950. முதல் தேர்தல் 1951-52. முதல் ஆட்சி அப்பிருந்தே கணக்கு போடுங்க. அங்கே இருந்து 2021 வரை 4,50,000 கோடி கடன். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல 10,62,000 கோடி கடன். அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க ஐயா? 6,00,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக எவ்வளவு வாங்கியிருக்கின்றார்கள்? ஒரு ஆண்டுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன். அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த ஆட்சியாளர்கள் அனுபவிக்க போறாங்க. 10,62,000 கோடி கடனை ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து வருடத்திற்கு 80,000 கோடி ரூபாய் அந்த கடனுக்கு வட்டி கட்டி, அந்த கடனை திருப்பி கட்டி, டாஸ்மார்க்கில் 55,000 கோடி வரக்கூடிய வருமானம் அதையும் சரி பண்ணி எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? இந்த 5 ஆண்டுகள்ல 20 ஆண்டு காலம் பின்னாடி தமிழ்நாடு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஐயா. 20 ஆண்டு காலம் பின்னாடி. வரலாறு மன்னிப்பது மட்டுமல்ல, தாய்மார்கள் மன்னிக்க கூடாது. எந்த காரணத்திற்கும் கூட தாய்மார்கள் ஏன் மன்னிக்க கூடாதுனாங்க ஐயா? இந்தியாவில் எந்த மாநிலமும் 8,00,000 கோடி அப்படிங்கிற கடனையே தாண்டல. தமிழ்நாடு இன்னைக்கு 10,62,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான் ஏற்கனவே சொன்னது போல 4,82,000 ரூபாய். இன்னைக்கு பார்க்கிற திமுக காரங்க இதே பகுதியில், சேப்பாக்கம் பகுதியில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநில அரசு ஃப்ராடு பண்ணி திமுக கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை போறீங்களா, இந்த பெண்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், நீ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். இன்னைக்கு திமுக நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீடு வீடா போய் அம்மா 5,000 வந்துச்சா, ஏதோ இவர் ரிசர்வ் பேங்க்ல உட்காந்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி 5,000 வந்துச்சா, 5,000 வந்துச்சா, அடுத்ததாவது வேணுமான்னு கேளுங்க, அடுத்து வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா, அதை ஃபில் பண்ணி கொடுங்க. எவ்வளவு பெரிய ஃப்ராடு பாரு. அருமை சொந்தங்களே, சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்துக்கு 1,000னா 32,000. பொங்கல் தொகுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க? ஒரு முறை 3,000, இந்த முறை 2 பொங்கலுக்கு 1,000. 5 பொங்கல்ல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, 3 பொங்கலுக்கு கொடுத்த பணம் 5,000. பெண்களுக்கு 1,000 ரூபாய் 32 மாசம் கொடுத்தீங்க, அதுல 28 மாசம் கொடுக்கல, 32,000, 5,000 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000. 37,000 ரூபாங்க ஐயா நம்முடைய தாய்மார்கள் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. பொங்கல் தொகுப்பு மாசம் 1,000 ரூபாய். 5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் இருக்கு? 1,825 நாள். அப்ப நான் 37,000 1,825 வகுத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய். 1,825 நாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்ததாக கணக்கு தான். 1,825 நாள் 37,000. ஆனா எவ்வளவு கடனை ஏத்திருக்காங்க? 2,10,000 ரூபாய் ரேஷன் கார்டின் மீது இருந்தது, 4,82,000 ஏத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு ஏத்திருக்கிறாங்க ஐயா? 2,72,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டின் மீது கடனை ஏத்தி இருக்கிறாங்க. கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபாய், எடுத்தது 150 ரூபாய். இத வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்றதுங்களா, ஃப்ராடு மாடல் அரசுன்னு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 1,825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்து விட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி, அந்த 2,72,000 அதே 1,825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏத்தி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்ககிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால தான் இதை ஃப்ராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே
இதை வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க. 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். 5ஆவது வருஷத்துல கடைசி வாரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா நாம் அந்த 4.5 வருஷத்தினுடைய துன்பங்களை மறந்துடும். இந்த முறை அது போல் நடக்கக்கூடாதுங்க. 5000 ரூபா கொடுத்தாங்க, இப்ப கொடுத்தாங்க, அதன் பிறகு 2000 உயர்த்துவதாக சொல்லி இருக்கின்றார்கள். இது வாய்ப்பேச்சாக செய்திருக்கின்றார்கள், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் தாய்மார்கள் நீங்க தெளிவா இருக்கும்.